ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் சைவ விருந்து. அது இப்போ நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காய்கறியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம முதல்ல பருப்பு சாம்பார் வச்சிடலாம். பருப்பு சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி 1, எண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க. பருப்பு சாம்பாருக்கு தேவையான காய்கறியை வேக வைக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், தக்காளி 1, சாம்பார் தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இது வேகட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. காய் கூட கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். அது கொதிச்சதுக்கப்புறம் தாளித்து கொட்டிடுங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பில், வெங்காயம், மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டிட்டோம்னா பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பூசணிக்காய் மசியல் செய்யலாம். பூசணிக்காயை கட் பண்ணிக்கோங்க. மசியலை தாளிச்சிடலாம். எண்ணெய், கடுகு, பச்சை கடலைப்பருப்பு, கருவேப்பில்லை, வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி பெருசாக க்யூப்பாக கட் பண்ணி வச்ச பூசணிக்காயை சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் போதும். பூசணிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளிங்க போதும். பூசணிக்காயிலே தண்ணி இருக்கும், அதுலேயே வெந்துடும். இப்போ அதை மூடி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. அது கூட லைட்டாக சர்க்கரை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை போதும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா பூசணிக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சிடலாம். இந்த மாதிரி கேரட்டு பீன்ஸையும் நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. தாளித்து விட்டுடலாம். எண்ணெய், கடுகு, பச்சை கடலைப்பருப்பு, கருவேப்பில்லை, வெங்காயம், வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட் பீன்ஸு கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கங்க, சீக்கிரமாக வெந்துடும். கேரட் பீன்ஸ் சேர்த்தியாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க, வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. இப்போது வெங்காயம், பூண்டு, புளிக்குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய், கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பில்லை, நீல வாக்கில் அரிஞ்ச பூண்டு அதையும் சேர்த்தியாச்சு. நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கணும். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே போட்டுக்குங்க, கட் பண்ண வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு காய்கறி எதுவும் தேவையில்லை. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசம் போகட்டும். இப்போ தேவையான அளவு புளித்தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா பீஸ் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தாளித்து விட்டுடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை கடலைப்பருப்பு இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பில்லை, வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க.
நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. அடுத்து ரசம் வச்சுக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சமாக புளி, தக்காளி இது நல்லா கரைச்சி அந்த திப்பியில் எடுத்துருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மிளகாய் 2, துவரம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பில் கொஞ்சம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ரசத்தை தாளித்து விட்டுடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மசாலா இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதே நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளிக்கரைசலை சேர்த்து கூடவே மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலக்கி விட்டுருங்க. வாசத்துக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நுரைச்சி வந்துருச்சு. ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பீக்கங்காய் அவியல் செய்யலாம். அவியலுக்கு பீக்கங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அவியலுக்காக கொஞ்சம் தேங்காய், சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. அது கூட தயிர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அவியலை தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பில் இதெல்லாம் போட்டு இப்போ இதை பீக்கங்காய் அவியல் கூட சேர்த்துடலாம். இப்போ பீக்கங்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமான டிஷ் இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக பாயாசம் ரெடி பண்ணிடலாம். பாயாசத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ 100 கிராம் அளவு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அது வேகட்டும். சேமியா 50 கிராம் எடுத்திருக்கேன். சேமியாவை நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம். நல்லா வாசம் வர வரலும் வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு. ஜவ்வரிசி வெந்த உடனே ஜவ்வரிசி குழையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம். இதில் வறுத்து வச்ச சேமியாவை போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, வேகட்டும். ஒரு பேனில் நெய் ஊற்றி அதில் திராட்சை, முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துருச்சு. இதை பாயாசத்து கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. இது நான் ஃப்ளேவருக்காக பாதாம் அரைச்சி வச்ச பவுட்ரு போட்டுக்கலாம். கூடவே வாசத்துக்காக ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனிங்கன்னா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் ஆறுனதுக்கப்புறமா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை வடை செஞ்சிடலாம். வடைக்கு பச்சைக்கடலை பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறின பருப்பை அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரமிளகா போட்டுக்குங்க. அரைக்கிறப்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் வடை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பூண்டு 4 பல் அது பொடியாக நறுக்கிக்கங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண வெங்காயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு நல்லா தேய்ச்சி போட்டுக்குங்க. கூடவே கொஞ்சமாக சீரகம் அது நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டியிருக்கேன். வடை சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். வடையை தட்டி தட்டி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பெரட்டி விடுங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம்.
நல்லா கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வடை கிடைக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால சேர ஒரே வேலையாக முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக அப்பளம் பொரித்து எடுத்துக்கங்க. எல்லா அப்பளத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. கடைசியாக ரைஸ் வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்பளம், சாதம், தயிர், புளிக்குழம்பு, பாயாசம், வடை, பருப்பு சாம்பார், ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், பூசணிக்காய் மசியல், உருளைக்கிழங்கு வறுவல், பீக்கங்காய் அவியல். இது எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப சிம்பிளானது தான். நீங்களும் இந்த மாதிரி எல்லா ரெசிபியும் செஞ்சு அதை வாழை இலையில் பரிமாறி விருந்து சாப்பாடு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த ரெசிபியெல்லாம் புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கு எதுவும் சுவைக்கும்.